PR Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. காசாவுக்கான மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இஸ்ரேல். இதன் மூலமாக இதுக்கப்புறமா இனி முழு வீச்சில் செயல்பட போறதாக இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க. அப்படி அவங்க எடுத்த முடிவு என்ன, இதன் மூலமாக இஸ்ரேல் வச்சிருக்கிற திட்டம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். மார்ச் மாதம், அதாவது ரம்ஜான் மாதத்துல இஸ்ரேல் திரும்பவும் காசா மேல தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு முன்னாடி ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அது முதல் கட்ட ஒப்பந்தம். அந்த முதல் கட்ட ஒப்பந்தம் முடிஞ்சு இரண்டாம் கட்ட ஒப்பந்தத்தை போடணும்னு ஹமாஸ் வலியுறுத்தினாங்க. ஆனா இஸ்ரேல் அதுக்கு ஒத்துக்கல. இஸ்ரேல் காசாவில் இருந்த மீதி பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கலாம் தாக்குதலை நடத்துவோம்னு சொன்னாங்க. அதே போல தாக்குதலையும் தொடங்கினாங்க. இப்போ இரண்டாம் கட்ட தாக்குதல் தொடங்கி இந்த 1-2 மாதங்கள்ல மட்டும் 2400 பேர் காசாவில் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் காசாவில் 52,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல அதிகமாக பெண்கள், குழந்தைகள் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ காசாவுக்கு சென்று சேர வேண்டிய மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. மருத்துவம், உணவு போன்ற முக்கியமான விஷயங்களை தடுத்து நிறுத்தினதன் மூலமாக இஸ்ரேல் பட்டினியை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் எழுந்திருக்கு. ஐநா சபையும் இதை கண்டிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இஸ்ரேல்ல செக்யூரிட்டி கேபினெட்டினுடைய மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மீட்டிங் முடிஞ்சு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுறாரு. காசாவில் நாங்கள் ஃபுல் ஸ்கேலா தாக்குதல் நடத்த போறோம், எங்களுடைய எதிரிகளை வீழ்த்த போறோம். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற மக்களுடைய பாதுகாப்பு கருதி, 2 வருஷமா தாக்குதல் நடத்திட்டு இப்போ அவங்களுடைய பாதுகாப்பு கருதி வடக்கு பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் தெற்கு பகுதிக்கு நாங்கள் குடியமர்த்த போறோம், அவங்கள அங்கே கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்க போறோம். இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல் எல்லாம் நாங்கள் உள்ள போவோம், தாக்குதல் நடத்துவோம், திரும்பி வெளியே வந்துடுவோம். ஆனால் இப்போ நடக்க போற தாக்குதல் அப்படிங்கிறது இதுக்கு நேர் எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் தாக்குதல் நடத்திட்டு திரும்பி எங்கள் நாட்டுக்கு வந்துடுவோம், ஆனால் இனிமேல் தாக்குதல் நடத்திட்டு அந்த இடத்துலயே நாங்கள் இருக்க போறோம். அதாவது காசாவின் முக்கியமான பகுதிகளை நாங்கள் எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறோம்னு நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக சொல்லியிருக்காரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. இந்த திட்டத்துக்காக இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ரிசர்வ் படைகள், அதாவது ஆபத்தில் உதவணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கப்புக்காக வச்சிருப்பாங்க இல்லையா ராணுவ படையை, அந்த ராணுவ படை உட்கொண்டு எல்லாரையுமே காசாவுக்குள்ளே இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அந்த கேபினெட் கூட்டத்தில் முடிவெடுத்திருக்காங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ஆப்ரேஷன் கிடியன்ஸ் சேரியட் அப்படிங்கிற ஒரு பேரும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை எப்போ செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு உடனடியாக இல்லை அப்படிங்கிற தகவல்கள் இஸ்ரேலினுடைய அரசு வட்டாரத்திலேருந்து வருது. காரணம், அடுத்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி, கத்தார் போன்ற நாடுகளுக்கு விசிட் அடிக்கிறாரு. அவர் போனதுக்கு அப்புறமாக தான் இந்த தாக்குதல் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இடையில ஹமாஸுக்கு 1 வார காலக்கெடு கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, மீது இருக்கிற அந்த பணைய கைதிகளை விடுவிக்கிறதுக்காக. அப்படி விடுவிக்கலனா இஸ்ரேல் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்காமல் தாக்குதலை தொடரும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹமாஸுக்கு அந்த பணைய கைதிகளை விடுவிக்கிறதுல என்ன சிக்கல்னா, ஒருவேளை அந்த பணைய கைதிகளை நாங்கள் விடுவிச்சதுக்கு பிறகு இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போதைக்கு ஹமாஸ் கையில் ட்ரம்ப் கடை இருக்கிறது அந்த பணைய கைதிகள் மட்டும்தான். அதை கொடுத்துட்டா காசாவுக்கும் ஹமாஸுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது ஹமாஸினுடைய வாதம். சரி, அதை தான் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே எங்களுக்கு நீங்கள் உத்தரவாதங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பணைய கைதிகளை விடுவிக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் அதை மறுக்கிறாங்க. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பெஞ்சமின் நெத்தன்யாஹூவினுடைய இந்த திட்டத்துக்கு இஸ்ரேலுக்குள்ளேயே 2 வகையிலான எதிர்வினைகள் இருக்கு. ஒன்று, அங்கே பணைய கைதிகளாக இருப்பவர்களுடைய குடும்பங்களை சேர்ந்தவங்க அரசாங்கத்தை கண்டிக்கிறாங்க. ஏன்னா இவங்க இந்த போரை நிறுத்துற மாதிரி தெரியல, தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அதில் பாதிக்கப்பட போகிறது எங்களுடைய பிள்ளைகள், அங்கே பணைய கைதிகளாக இருக்காங்களே அவங்க தான். அதனால இந்த அரசாங்கம் அவங்கள காப்பாற்றுறதுல முயற்சி செய்யாமல் ஹமாஸை அழிக்கணும், காசாவை எடுத்துக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கு. இது தவறானதுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கண்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இராணுவத்துக்கும் அரசாங்கத்துக்குமே சின்ன ஒரு முரண்பாடு இருக்கிறதா நமக்கு தெரியுது. காரணம், 2 முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம இங்கே கவனிக்கணும். இராணுவத்தினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர், கிட்டத்தட்ட இராணுவத்தினுடைய வெளிமுகம் அப்படின்னு சொல்லலாம், அவர் ஜெனரல் எஃப்எல் டெஃப்ரின் அப்படிங்கிறவர். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த புது ஆப்ரேஷன் அப்படிங்கிறது காசாவில் இருக்கிற அந்த பணைய கைதிகளை மீட்டு வர்றதுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கும். அதுக்கப்புறமாக தான் ஹமாஸை அழிக்கிறதுக்கான நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பற்றி முடிவு பண்ணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல நாங்கள் காசாவை கைப்பற்றுவோம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லப்படலை. இப்போ இஸ்ரேலினுடைய ராணுவம் என்ன நிலைப்பாட்டில் இருக்கோ அதே நிலைப்பாட்டில் தான் இதுக்கு முன்னாடி பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த யோவ் கேலண்ட் அவரும் இருந்தார். அதனாலேயே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கும் அவருக்கும் இடையில பிரச்சனைகள் வந்துச்சு.
யோவ் கேலண்ட் சொன்னது என்னன்னா, பணைய கைதிகளை மீட்கிறதும் ஹமாஸை அழிக்கிறதும் அதுதான் எங்க ராணுவத்தினுடைய முக்கியமான பணி. அதை தாண்டி காசாவை நிர்வகிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் அரசாங்கம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோவ் கேலண்ட் பேசியிருந்தாரு. அதுதான் அவங்க 2 பேருக்கு இடையிலான பிரச்சனைக்கான முக்கியமான காரணம். ஏற்கனவே இந்த கருத்து வேறுபாடு காரணமாக யோவ் கேலண்ட்டை ஒரு தடவை பதவி விட்டு நீக்கினார். அதுக்கப்புறமா மக்கள் தரப்புலையும் பல்வேறு தரப்புல இருந்தும் அதுக்கு எதிர்ப்பு வந்ததுனால வேறு வழியே இல்லாமல் அவர் திரும்பவும் பதவி கொண்டு வந்தார். இந்த நிலையில காசா மேலே தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கும் போதே யோவ் கேலண்ட்டை அவர் பதவி விட்டு நீக்கிட்டாரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கு என்ன நெருக்கடினா, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு கோவாலியேஷன், அதாவது கூட்டணி அரசாங்கத்தை அங்கே நடத்திக்கிட்டு இருக்காரு. அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிறது ஃபார் ரைட் அப்படின்னு சொல்லப்படுற தீவிர வலதுசாரி கட்சிகள் தான் இருக்காங்க. அவங்க தான் அந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. தீவிர வலதுசாரிகள் எப்போவுமே காசாவை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கணும் இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. அதை தான் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ மூலமாக செயல்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுடைய பேச்சையெல்லாம் நம்ம கேட்கலன்னா தன்னுடைய ஆட்சியை இழக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால பெஞ்சமின் நெத்தன்யாஹூவும் அவங்களுடைய செயல் திட்டத்துக்கு ஒத்து போகிறாரு அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து இருக்கு. அந்த விமர்சனத்தை யோவ் கேலண்ட்டுமே வச்சிருக்காரு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெனரல் எஃப்எல் டெஃப்ரின் அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலடி எங்கேருந்து வந்திருக்குன்னா, இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென் குவேர் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராணுவம் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கு. அவங்க அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளை விடவும் அதிகாரம் மிக்கவர்களாக தங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிறதெல்லாம் இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக காசா விஷயத்தில் இராணுவத்துக்கும் இஸ்ரேலினுடைய அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கு வலதுசாரிகளுடைய அழுத்தம் இருக்குன்னு சொன்னல, அப்படி கூட்டணியில் இருக்கிற ஒரு வலதுசாரி கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் தான் நிதியமைச்சராக நியமிச்சிருக்காரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. அவருடைய பேர் பெஸ்லல் ஸ்மாட்ரிச். பெஸ்லல் ஸ்மாட்ரிச் நிதியமைச்சராக இருந்தாலும் நேற்று நடந்த அந்த பாதுகாப்புக்கான கேபினெட் அமைச்சரவை கூட்டத்திலையும் அவர் பங்கேற்றிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த கூட்டணி ஆட்சியில் அவர் முக்கிய இடத்தை வகிக்கிறாரு அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இப்போ போய் நம்ம காசாக்குள்ளே தாக்குதல் நடத்த போகிறோம் முழு வீச்சில். ஒன்ஸ் உள்ளே போய் தாக்குதல் நடத்தி அந்த இடத்த நம்ம கண்ட்ரோலில் எடுத்துட்டோம்னா திரும்பி காசா கையில் அந்த இடத்த கொடுக்கறதுக்கான பேச்சே இல்லை அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாக பேசியிருக்காரு. பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அதை மறைமுகமாக சொன்னார். ஆனால் இவர் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாரு. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கு இஸ்ரேலில் இருக்கிற அந்த கூட்டணி ஆட்சியின் வலதுசாரிகள் கடுமையான அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரியுது. ஏன் இது கடுமையான அழுத்தம் நான் சொல்கிறேன்னா, சர்வதேச விதிகளை மீறி சில விஷயங்களை ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே செய்ய முடியாது. அப்படி சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தபோது இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் சில கட்டுப்பாடுகளையும் சில நிபந்தனைகளையும் விதிச்சிருந்தாங்க. அந்த நிபந்தனைகளை இஸ்ரேல் பின்பற்றாதனால அவங்களுக்கு குண்டுகளை எல்லாம் கொடுக்காம நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஃப்ரீ ஹேண்டாக இஸ்ரேலுக்கு பல உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரு. ஜோ பைடன் நிறுத்தி வச்ச குண்டுகளை எல்லாம் திரும்பி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இஸ்ரேல் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் அவங்க வாட்டுக்கு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேலினுடைய இந்த முடிவுக்கு ஐநா சபை ரொம்ப கவலை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே ஏற்கனவே காசாவில் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. அது போக காசாவுக்கு சென்று சேர வேண்டிய மனிதாபிமான அடிப்படையிலான உணவு, மருந்து போன்ற பொருட்களை எல்லாம் இஸ்ரேல் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் காசா மக்கள் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த முழுவீச்சிலான தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது அங்க இருக்கிற மக்களை இன்னும் பாதிப்புக்குள்ளாகும் அப்படிங்கிறது தான் ஐநாவினுடைய கவலையா இருக்கு. மனிதாபிமான உதவிகளை கொடுக்க மாட்டீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதனால நாங்க என்ன பண்றோம்னா, இப்ப அந்த மனிதாபிமான உதவிகளை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்றோம்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. சரி, நல்லது தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடியும் சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, நாங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்குறோம். அந்த திட்டத்தின்படி தான் இங்கே மனிதாபிமான அடிப்படையிலான அந்த உதவிகள் காசாவுக்குள்ளே போகும், அங்கே விநியோகிக்கப்படும். அதை ஒரு தனியார் நிறுவனமோ ஒரு தனியார் அமைப்போ தான் அதை மேற்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை இஸ்ரேல் உருவாக்கி இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் ஐநா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, அப்படி எந்த விதமான ஃப்ரேம் ஒர்க்கும் எந்த விதமான தனியார் நிறுவனத்தோட நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இஸ்ரேல் ஏன் இப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்குறாங்கன்னா, அவங்க சொல்கிற காரணம், காசாவுக்குள்ளே போகிற மனிதாபிமான உதவிகளை எல்லாம் ஹமாஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதனால் அவங்க கைக்கு இந்த உதவிகள் போச்சுன்னா அவங்க திரும்பி சர்வைவ் ஆகிட்டே இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு திட்டத்தை உருவாக்குறோம்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. ஆனால் ஐநா என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற எங்கள் ஊழியர்கள் மேலேயே தாக்குதல் நடக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி இஸ்ரேலோட சேர்ந்து செயல்பட முடியும்? அங்கே மக்களுக்கு பொருட்கள் போய் சேரல அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறத ஐநா தரப்பில் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு வர அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, அண்மை காலங்களில் காசாவில் பிறக்கிற குழந்தைகள் அதிக அளவில் டிஃபார்மிட்டிஸ், அதாவது ஏதோ ஒரு வகையிலான
பிறக்கும் போதே பாதிப்புகளோட பிறக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு வருது. குறிப்பாக நரம்பு மண்டல பாதிப்புகள், இதய பாதிப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு குழந்தை உடல் கை கால் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் அந்த குழந்தைக்கு மூளை மட்டும் இல்லை, அப்படி ஒரு நிலைமையில ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றாங்க. அப்போ காசா மேல பயன்படுத்தப்படுற அந்த ஆயுதங்கள் அப்படிங்கிறது அங்கே உயிரோடு இருக்கிற மக்களை மட்டும் கிடையாது, இனி பிறக்க இருக்கிற கருவில் இருக்கிற குழந்தைகள் அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிற மருத்துவர்கள். குறிப்பா ஆயுதங்கள் மூலமாக ஏற்படுற ரேடியேஷன், அதுலேருந்து வர கெமிக்கல்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இது இப்போன்னு மட்டும் கிடையாது, 2000களின் தொடக்கத்துல இருந்தே இந்த மாதிரியான பாதிப்புகளோட பிறக்கிற குழந்தைகள் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ அண்மையில இந்த தாக்குதல் 2 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப அதிகரிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பல பெண்களுக்கு அபார்ஷன் இருக்கு. இந்த அபார்ஷன் மூலமாக அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பல குழந்தைகள் கருவிலேயே உயிரிழந்திருக்கு. ஆனால் அந்த கருவை கிளீன் பண்ணுறதுக்கு கூட அங்கே வசதி இல்லாதனால அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு பல பெண்கள் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே காசாவிலிருந்து வந்துகிட்டு இருக்கு. சரி, இது இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல் மூலமாக, அந்த ஆயுதங்கள் மூலமாக தான் இந்த மாதிரியான பாதிப்புகள் வருது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு தான் யூனிசெஃப் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க நடத்தின ஒரு ஆய்வின்படி ஈராக்கில் தாக்குதல், அந்த யுத்தம் இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா, அது முடிந்ததுக்கு பிறகு இப்பவும் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு வைங்க அங்கங்கே. அதன் தொடர்ச்சியாக அங்கே பிறக்கிற குழந்தைகளுக்கும் இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குது. குறிப்பாக நரம்பு மண்டலங்கள், இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அந்த கண்டிஷன் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆய்வு நடத்தி அவங்க தகவல் வெளியிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் காசா மேலே இப்போ இஸ்ரேல் நடத்திட்டு இருக்க தாக்குதல்னால அங்கே பிறக்கிற குழந்தைகள் அதிக அளவில் இறந்து பிறக்குது, இல்லாட்டி பாதிப்போட பிறக்குதுன்னு சொல்கிறாங்க சர்வதேச மனித உரிமை செயல்பாட்டாளர்கள். டொனால்ட் ட்ரம்ப் அதிபரானதுக்கு பிறகு என்ன சொல்லியிருந்தாருன்னா, காசாவை நான் ஒரு பிரெஞ்சு ரிவேரா போல ஆக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிரெஞ்சு ரிவேரா அப்படிங்கிறது பணக்காரர்கள் அதிகமாக செலவு பண்ணி அங்கே போய் தங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா நகரம். அப்படிப்பட்ட ஒரு நகரமாக மெடிட்டேரியன் கடல் பகுதியில் இருக்கிற காசாவை நாங்கள் உருமாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. காசாவில் இருந்த மக்களை எல்லாம் எகிப்து, ஜோர்டானுக்கு நாங்கள் நாடு கடத்திட்டு அங்கே அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இந்த இடத்துல உலகத்தினுடைய மக்களை எல்லாம் கொண்டு வந்து குடியமர்த்துவோம், பிஸ்னஸை வளர்ப்போம், வேலை வாய்ப்புகள் உருவாக்கும், இந்த நகரத்தை ஒரு சொர்க்கம் போல ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருந்தாரு. ஒரு பக்காவான பிஸ்னஸ் மேனாக அவர் இந்த காசாவை அப்ரோச் பண்ணுறாரு. இப்போ டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த எண்ணத்துக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் தான் இஸ்ரேலினுடைய நடவடிக்கையும் இருக்குது. இதுக்கு ஐநா உட்பட சர்வதேச அமைப்புகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த கண்டனங்களுக்கெல்லாம் இஸ்ரேல் கட்டுப்படுறாங்களா, இல்லை இந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்துகிறாங்களா, அதையெல்லாம் பற்றி நம்ம டீகோட் நிகழ்ச்சியில் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.